பேங்க் அக்கௌண்ட்டில் காசு வச்சுருக்கேன் எல்லாரும் இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஆமாம், நீங்களும் காசு வச்சுருக்கீங்க, நானும் காசு வச்சுருக்கேன். அதில் முக்கியமான ஒன்று இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. சேவிங்ஸ் பேங்க்கில் எல்லாருக்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பான்? ஒரு 2, 2.5, 3, அவ்வளோதான். 3 மேலே யாரும் எந்த பேங்க் ஓரளவு கொடுக்குறது இல்லை. 3 வச்சு கொடுவோமே. இதுக்கு மாற்றாக தான் ஒன்று வந்திருக்கு. அதுக்கு பேர் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் லிக்விட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆமாம், அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து நம்ம சேவிங்ஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்க மாதிரி அதுலேயும் அக்கௌண்ட் வச்சு கிட்டத்தட்ட வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணால் கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு 5 to 6%, ஒரு 5% போங்களேன், இதோட ஒரு 2% கூட கிடைக்கிது. சரியா? அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதில் நீங்கள் போடுற மாதிரி தான் அதிலேயும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து அதில் வந்து ரிஸ்க்கும் கொஞ்சம் கம்மி தான். அதாவது கவர்மெண்ட்டோட பில்ஸு, சர்டிஃபிகேட்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால வந்து ரிஸ்க் வந்து கொஞ்சம் கம்மி. ரிஸ்க் இல்லைன்னு இல்லை, ஒரு 95% வந்து சேஃபு, ஒரு 5% ரிஸ்க்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்போயாவது தான் ரிஸ்க்கு. அதனால் வந்து அதுலேயும் எப்போ போட்டாலும் பணம் போட்டு உடனே வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேவிங்ஸ் பேங்க்கில் சும்மா வச்சுருக்க அமௌண்ட்டை வந்து நீங்கள் அதில் போட்டிங்கன்னா பெர்சன்டேஜ் வந்து கூட கிடைக்கும். சரியா? ஆமாம், ஒரு 1,00,000 ரூபாய்க்கு இதில் ஒரு 2,000, 3,000 கிடைக்குன்னா அதில் ஒரு 5,000 வரை கிடைக்கும். நம்மளுக்கு 2,000 லாபமாக இருக்கும். அதனால் வந்து சும்மா வச்சுருக்க சேவிங்ஸ் பேங்க்கில் மட்டும் வைக்காமல் லிக்விட் ஃபண்ட்ஸ்க்கு மாற்றி கொடுங்க. அது நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதுக்கு மேலே ரிட்டர்ன்ஸ் வேணும்னா ரிஸ்க் அதிகமாகும். அதனால் வந்து இதே சேஃப் தான், இதிலே இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க.